அப்பா, இந்த மாம்பழத்தை பற்றி தாத்தா ஒரு கதை சொன்னார். இந்த மாம்பழத்தால் பரமசிவம் குடும்பமே இரண்டாக பிரிந்தது தாத்தா சொன்னார் அப்பா. எதனால் இந்த மாம்பழத்தால் பரமசிவம் குடும்பமே பிரிந்தது சொல்லுங்க அப்பா, இந்த மாம்பழத்தின் கதையை. அப்படியாப்பா? அப்படியாப்பா? இது சாதாரண மாம்பழம் இல்லைப்பா. இது சாதாரண மாம்பழம் இல்லை. பரமசிவன் குடும்பத்தை 2000 வருடங்களுக்கு முன்பு பரமசிவனுடைய குடும்பத்தை 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த மாம்பழம் அந்த குடும்பத்தை பிரித்தது. இதை பிரிப்பதற்கு அன்று பரமசிவன் குடும்பத்திற்கு ஒரு நாரதர் இருந்தார். அந்த நாரதர் இருந்தபோது பரமசிவனுடைய மகனாகிய விநாயகனும் சண்முகவேலும் அவருக்குள்ளே இந்த மாம்பழத்தை யார் பெற்றுக்கொள்வது இந்த பழத்தை என்பதை சொல்லும்போது, அந்த பழத்தை ஒருவர் சாப்பிட்டால்தான் அந்த பழத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியும் என்று 2 பிள்ளைகளில் யாராவது ஒருவர் சாப்பிட வேண்டும் என்று நாரதர் கூற, எப்படி 2 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளைகளுக்கு தர முடியும் என்று பரமசிவன் பார்வதி கூற, ஆகவே இதை உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாம்பழத்தை தாருங்கள் என்று நாரதன் கூற, அப்படியாகட்டும் என்று முருகப்பெருமான், சண்முகவேல், சக்திவேல் அவர் என்ன செய்தார் என்றால், மயில் வாகனத்திலே எடுத்துக்கொண்டு மிக வேகமாக உலகத்தை சுற்றி வர சென்றார். அப்பொழுது விநாயகனால், அவர் கொஞ்சம் தொந்தி உள்ளவர், தொப்பை உள்ளவர், அதனால் அவரால் உலகத்தை சுற்ற இயலாத நிலையில் இருக்கும்போது நாரதரிடம் கேட்க, நாரதன் சொன்னார், உலகம் என்றால் தாய் தந்தை தான். அந்த உலகம் என்றால் தாய் தந்தை என்பது நீ தாய் தந்தையை சுற்றி வந்து இந்த மாம்பழத்தை பெற்றுக்கொள் என்று நாரதன் கூற, உடனே விநாயகன் இந்த உலகத்தை சுற்றுவதற்கு பதில் தான் பெற்ற தாய் தந்தைகளை சுற்றி வந்து இந்த மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். முருகப்பெருமானோ, இந்த சண்முகவேலோ உலகத்தை சுற்றி வரும்போது தாய் தந்தையிடம் சுற்றி வந்து விட்டேன் என்று கூறும்போது அந்த மாம்பழத்தை விநாயகன் ருசித்து கொண்டிருக்க, இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், என்னை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்று முருகப்பெருமான் கோவித்து கொண்டு தமிழகத்தில் உள்ள 6 படைகளுக்கு குடி சென்று விட்டார் மாறி மாறி. அதுபோல இந்த மாம்பழம் மோசமானது. 2000 ஆண்டுகளுக்கு நடந்த மாம்பழம் கதை இப்ப 32 வருஷத்து தமிழகத்தை இந்த மாம்பழம் உலுக்கி கொண்டிருக்கிறது. ஒன்றாக வாழ்ந்த மக்களையும், சமூகம் சிந்தனையோடு வாழ்ந்த மக்களையும், ஒரு சமத்துவமாக வாழ்ந்த மக்களையும், இன்று அண்ணன் தம்பி போன்று அனைத்து சமூகத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்த காலத்தையும் இந்த மாம்பழம் பிரித்து விட்டதப்பா. இந்த மாம்பழம் 2000 வருடங்களுக்கு முன்பு பரமசிவன் குடும்பத்தை பிரித்தது. தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த தமிழகத்தில் 32 ஆண்டுகளாக இந்த மாம்பழம் ஏன் எனது ஊரையே 2ஆ பிரித்து விட்டதப்பா. எனது ஊரையே, ஏன் எனது பங்காளிகள், எனது சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் தம்பி உறவுகளையே இந்த மாம்பழம் பிரித்து விட்டதப்பா. இந்த மாம்பழம் நாங்கள் ஒற்றுமையாக இருந்த எனது சித்தப்பா 5 பேரும் ஒத்துமையா வாழ்ந்தபோது இந்த மாம்பழம் பிரித்து விட்டதப்பா. எனது பக்கத்து ஊரில் என் சொந்தக்காரர் மாமா இந்த மாம்பழம் பிரித்து விட்டதப்பா. இந்த மாம்பழம் மோசமானதுப்பா. இந்த மாம்பழ கதையை கேட்காதே. இந்த மாம்பழத்தை நசுக்கி பிசைஞ்சி தலையில் சுத்தி அப்படி போட்டு விடுப்பா. மாம்பழ கதையே வேணாம். மாம்பழத்தை பிசைஞ்சி தலையை சுத்தி போட்டிருப்பா, வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் குடும்பத்தையும் கெடுத்தது. இப்பொழுது 32 வருஷமா
தமிழ் மண்ணையும் கெடுக்குது. வேண்டாம்பா மாம்பழ கதை, நமக்கு வேண்டாம்பா.